அதிமுகவை உடைத்து 4 எம்எல்ஏக்களை அதாவது இல்லைங்க, அது உங்களுடைய வியூ. உடைக்கிறாங்களா இல்லையாங்கிறது நீங்க சொல்றது. அவங்களா போய் சேர்ந்திருக்காங்க, அவ்வளவுதான். ஏன்னா அவங்க தனி எம்எல்ஏ சீட்டை ரிசைன் பண்ணிட்டு அவங்களா போய் கட்சியில சேர்றாங்க. அதே எப்படி இல்ல, அது இல்லைங்க. 5 நிமிஷம் இல்ல, 1 நிமிஷம் ஆகட்டும். 4 பேரும் எம்எல்ஏ பதவி ராஜினாமா பண்ணிட்டு தானே வர்றாங்க. அதை எப்படி உடைச்சல் ஆகும்? அது நீங்களா சொல்றது, நீங்களா கற்பனை பண்ணிக்கிறீங்க, அவ்வளவுதான். அது எப்படி உடைக்கலாகும்? அவங்க கட்சியை விட்டு வெளியே வந்து அவங்க தேவைக்கால சேரணும்னு சொல்றாங்க, சேர்றாங்க. இது எங்கே சேர்க்கிறாங்கிறது இது விவாதம் தான். அந்த விவாதம் தேவையில்லை. அவங்க உடைச்சிட்டு வெளியே வந்திருக்காங்கல்ல, அவங்க கட்சியை விட்டுட்டு வெளியே வந்திருக்காங்க. எம்எல்ஏ சீட்டை விட்டுட்டு வெளியே வர்றாங்க. ஏங்க, எம்எல்ஏ 25,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்ச ஒரு அம்மாவும் இன்னொரும் வந்து இந்த எம்எல்ஏ வேணான்னு சொல்லி உதறி தள்ளிட்டு நாங்கள் ரிசைன் பண்ணுறோன்னு போய் ஸ்பீக்கர்கிட்ட ரிசைனேஷன் லெட்டர் கொடுத்துட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வர்றவங்க தாவக்கால சேர்றாங்க. இது எப்படி நீங்க காட்சியை உடைச்சான்னு சொல்ல முடியும்? அதாவது நீங்களா வச்சுக்கிற பேரு, குதிரை பேரும் கழுத பேரங்கிறதெல்லாம் நீங்களா வச்சுக்கிற பேரு. நடைமுறை என்ன? அவங்க எம்எல்ஏ இருந்தது ரிசைன் பண்ணிட்டு வந்து சேர்றாங்க. நாளைக்கு பல பேர் சேருவாங்க. யாரும் சேரலாம். யாரு கண்டா யாரு இன்னைக்கு விஜயபாஸ்கர் என்னமோ சேர போறான்னு அடிச்சு போட்டு இன்னும் யாரும் சேர